கிராம்ஸ் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பட்டை, 2 கிராம்பு. இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாம் வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கினா மட்டையில் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஆயில் இறங்கிடும். இப்போ நம்ம இந்த வெங்காயம், பிரிஞ்சில் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா கார்லிக்கும் ஜிஞ்சரையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டீஸ் சாப்பிட்றதுனால நான் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்ட மட்டன் வேலைக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த உரலில் தான் இடிச்சிருக்கேன். கொஞ்சம் குறப்பாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் நைஸாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் இப்படி நல்லா கிண்டிட்டு அப்புறம் இதில் மட்டன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மட்டன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது இந்த வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் மூடி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா அல்லது மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.